அனைவருக்கும் வணக்கம். திருச்சி என்ஆர்ஐஏஎஸ் அகாடமியோட டைரக்டர் விஜயாலயன் பேசுகிறேன். நம்ம நிறுவனம் கிட்டத்தட்ட இந்த 15 வருடங்களில் 12,500க்கும் மேற்பட்ட அரசு அதிகாரிகளை உருவாக்கி வெற்றிகரமான பாதையில் போயிட்டுருக்கு. அந்த வகையில் இப்போ சமீபத்தில் வெளிவந்த எஸ்ஐ ஃபிங்கர் பிரிண்ட் எக்ஸாம்லேயும் நிறைய மாணவர்கள் பாஸ் பண்ணியிருக்காங்க. அந்த எஸ்ஐ ஃபிங்கர் பிரிண்ட் எக்ஸாமில் பாஸ் பண்ண 2 ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளோட இருக்காங்க. அவங்களோட நம்ம பேசுவோம். ஸோ ஃபஸ்ட்டு சொல்லுங்கம்மா, உங்களை நீங்கள் அறிமுகப்படுத்திங்க. என்னோடய பேர் சங்கவி. என் ஊர் வந்து வேதாரண்யம். சங்கவி, வேதாரண்யம்மா. எஸ் சார். எப்படி வேதாரண்யத்தில் நம்ம நிறுவனத்தை எப்படி கேள்விப்பட்டு வந்து ஜாயின் பண்ணீங்க? இங்கே ஒருத்தங்க படிச்சிருக்காங்க சார். ஏற்கனவே இப்போ என்னால் படித்தேன் அப்படின்னு சொல்லி பாஸ் ஆனு சொல்லியிருந்தாங்க சார். அது இல்லாமல் எங்கள் காலேஜ்லேயும் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க சார். அதை வச்சு நான் கேள்விப்பட்டு வந்தேன் சார். காலேஜில் நிறையா சொல்லியிருக்காங்க, ஒரு ஏற்கனவே படித்து பாஸ் பண்ண ஸ்டூடெண்ட்டும் சொல்லியிருக்காங்க. வெரி குட். நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க? நான் பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் படிச்சிருக்கேன் சார். பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ். இப்போ எஸ்ஐ ஃபிங்கர் பிரிண்ட்டு இது பாஸ் பண்ணியிருக்கீங்க, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். ரொம்ப சந்தோஷம். ரொம்ப அடக்கமாக சொல்கிறீங்க. எப்படி எஸ்ஐலாம் ஆகும்னு சின்ன வயசில் நினச்சி பார்த்துருக்கீங்களா? இல்லை சார், அப்படியெல்லாம் நினச்சி பார்த்தது சார். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு வந்தோம், அது இடையில வந்துச்சு சார். அதில் பாஸ் ஆனோம் சார். ஸோ டிஎன்பிஎஸ்சி ஃபோக்கஸில் வந்து இந்த தேர்வு எழுதுனதுனால இதில் ஒரு நல்ல ரிசல்ட் இப்போ கிடச்சிருக்கு. வெரி குட். அப்போ டிஎன்பிஎஸ்சி மட்டுமே நம்பி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸு அது மட்டுமே இருக்கலாமா, இல்லை இந்தமாரி தேர்வுகளையும் பயன்படுத்தலாமா? இல்லை சார், எல்லா எக்ஸாம் எழுதலாம் சார். ஒரே சிலபஸாக இருக்கும்போது எல்லா எக்ஸாம் எழுதினா நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும் சார் பாஸ் ஆகும்போது. வெரி குட், வெரி குட். இவங்கள்ட்ட கொடுங்க, உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கம்மா. என் பேர் பவித்ரா சார். நான் திருவாரூர் பக்கத்தில் கங்கலாஞ்சேரி அப்படிங்கிற கிராமத்துலேருந்து வரேன் சார். என்ன படிச்சிருக்கீங்க? பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் சார். பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ். பவித்ரா. ஆமாம் சார். எஸ்ஏ ஃபிங்கர் பிரிண்ட் பாஸ் பண்ணி இப்போ டியூட்டியில் ஜாயின் பண்ண போகிறீங்க, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? உண்மையிலே சந்தோஷமாக தான் சார் இருக்குது. எதிர்பார்க்கல, இது வரும்னு நான் எதிர்பார்க்கல சார். டிஎன்பிஎஸ்சி தான் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் சார். இந்த எக்ஸாம் நடுவில் வந்துச்சு, டிசம்பர் மாதம் வந்துச்சு. எழுதணும், பாஸ் ஆகியாச்சு. அப்புறம் இன்டர்வியூக்கெலாம் நீங்கள் கிளாஸ்லாம் நல்லா பண்ணீங்க, அதுவும் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதுலேயும் வந்தாச்சு. இப்போ ட்ரைனிங் போகிறோம் சார். என்னைக்கு ட்ரைனிங் ஆரம்பிக்கிறாங்க? 4ஆம் தேதி சார். 4ஆம் தேதி. ஆமாம் சார். வெரி குட். பேரண்ட்ஸு சந்தோஷமா? ஆமாம் சார், ரொம்ப சந்தோஷம் சார். வெரி குட். எப்படி நம்ம பயிற்சி எப்படி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். எல்லா சப்ஜெக்ட்டுமே நீங்கள் தானே சார் எடுப்பீங்க. அதனால் எல்லாமே நீங்கள் வந்து இந்த ஒரு கிளாஸ் இப்போ கான்ஸ்டியூஷன் போகுதுன்னா அங்கே ஹிஸ்ட்ரி வரும், சயின்ஸ் வரும், எல்லாமே கலந்து வரும். அப்புறம் நம்மளோட ஷார்ட்கட் எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார். அந்த இடத்துல வந்து நமக்கு மறந்தாலுமே, எக்ஸாம் டயத்தில் மறந்தாலுமே ஏதோ ஒரு ஷார்ட்கட் வச்சு ஓரளவு ஞாபகம் வந்துடும் சார் நல்லாவே. அப்புறம் சாங்கட்லாம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார். இப்போ மெயின்ஸ் கூட இப்போ நாங்கள் எழுதும்போது நான் சாங்கட்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார். இப்போ டெஸ்ட்லாம் நிறைய எழுதணும்ல, மாடல் எக்ஸாம்லாம், அப்போல்லாம் சாங் வச்சு கடன்னு எழுதிட்டு போயிடுவோம் சார். மற்றபடி அந்த ஷார்ட்கட்னால் ஒவ்வொரு லைன் வரும், அது வந்து ஒன் வேர்டுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார். சாங்கை பொறுத்தவரையிலும் மெயின்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார். சார், நம்மளோட கிளாஸஸில் எப்படி எந்த கிளாஸஸ் பிடிக்கும், கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்களேன். கிளாஸஸில் எனக்கு மாடர்ன் இந்தியா நடத்தும் போது ரொம்ப பிடிக்கும் சார். அதில் வந்து நீங்கள் வந்து எல்லாத்தையுமே சொல்லும்போது அந்த ஒரு கதை மாதிரி அப்படியே ஃபஸ்ட்லேருந்து ஒரு ஃப்ளூவாக அப்படியே நல்லா வரும் சார். அது எனக்கு பிடிக்கும். அந்த ஜாலியன் வாலாபாக், அப்புறம் ஒவ்வொரு அந்த உத்தம் சிங் அதெல்லாம் நடத்தும் போதெல்லாம் அங்கே அந்த நீங்கள் நடத்துறது வந்து அது நம்ம கண்ணில் தெரியும் சார். நீங்கள் நடத்துறது அந்த அளவுக்கு நல்லா நடத்துவீங்கல்ல சார். அதனால வந்து எனக்கு அது வந்து அந்த உணர்வுகள்லாம் நல்லாயிருக்கும் சார். அந்த அப்போதைக்கு அந்த சுதந்திர போராட்ட வீரர்களோட உணர்வுகள்லாம் என்னால் புரிஞ்சிக்க முடியும். நம்ம ஏதாவது செய்யணும், அவங்க இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க, நமக்காக இவ்வளோ இறந்துருக்காங்க, அப்படிலாம் நீங்கள் வந்து அதை வந்து நடத்தும் போது நம்மளும் ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு உணர்வு வரும் சார். அதே மாதிரி எல்லா கிளாஸுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். மாடர்ன் இந்தியா ரொம்ப பிடிக்கும், கான்ஸ்டியூஷன், ஹிஸ்ட்ரி, தமிழ் கிளாஸ் ரொம்ப பிடிக்கும் சார். எல்லாமே நல்லாயிருக்கும் சார் தமிழ் கிளாஸ்லாம். தமிழ்னாவே ரொம்ப பிடிக்கும். அது அந்த ஃபுல்லாகவே நம்ம தான் 6th-லேருந்து 12th வரலுமே படிப்போமா, அதனால நல்லாயிருக்கும் சார். அந்த தமிழ் படிக்கும் போதெல்லாம் கிளாஸ்லாம் ஜாலியாக போகும் சார். ஜாலியாக போகும்? ஆமாம் சார். எப்படி சொல்கிறீங்க ஜாலின்னு? எப்போதுமே கிளாஸ் நமக்கு ஜாலியாக தானே சார் போகும். மற்றபடி இந்த நம்ம படிக்கலைன்னா திட்டுவீங்க, மற்றபடி ஃபுல்லாகவே ஜாலியாக காமெடியாக ஒரு நல்லா போகும் சார் நம்ம கிளாஸு. ஜாலினால மனசில் நல்லா பதியுது. ஆமாம் சார். ஆமாம் சார். வெரி குட். சங்கவிட்ட கொடுங்க. சங்கவி தானே? ஆமாம் சார். வெரி குட். சொல்லுங்கள், நீங்கள் நம்ம கோச்சிங் டீட்டெயில்ஸ் பற்றி சொல்லுங்கள். நம்ம கோச்சிங் ஃபஸ்ட்டு நமக்கு ஷார்ட்கட்ஸ் தான் சார் முக்கியமானது. எல்லாருமே நிறையா படிப்பாங்க சார், ஆனால் நிறைய பேர் கஷ்டப்பட்டுருப்பாங்க நம்மளால் பாஸ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே வந்து எங்களோட ப்ளஸ் வந்து இந்த ஷார்ட்கட்டு தான் சார் எங்களுக்கு முக்கியமானது. அதனால தான் எங்களுக்கு எல்லா எக்ஸாமையும்
டக்குன்னு கொஞ்சம் ஆன்சர் பண்ண முடிஞ்சு எங்களுக்கு வாய்ப்பாக இருந்தது சார். நீங்கள் எல்லோரும் நடத்துறத விட நிறையா நடத்துறதுனால எங்களுக்கு சப்ஜெக்டை விட ரொம்ப அதிகமாக போகிறதுனால எங்களுக்கு வந்து கொஸ்டின் ரொம்ப கஷ்டமாக இருந்தாலும் எங்களால் யோசித்து எழுதுறதுக்கு ஈஸியாக இருக்குது சார். அப்புறம் எங்களுக்கு இந்த எக்கனாமிக்ஸ் கிளாஸ்லாம் நாங்கள் இது வரைக்கும் 12th வரைக்கும் படித்ததே இல்லை சார். இங்கே ஜிடிபினா என்ன எதுவுமே எங்களுக்கு தெரியாது சார். ஆனால் இங்கே வந்து படித்தோன்னா எக்கனாமிக்ஸ் நம்ம கற்றுக்குறோம், அதெல்லாம் நல்லாயிருக்கும் சார். மற்ற எக்கனாமிக்ஸ் பிடிக்கும் உங்களுக்கு ரொம்ப. எக்கனாமிக்ஸில் ஏதோ ஒரு டாபிக் சொல்லுங்கள். நீங்கள் ஃபஸ்ட்டு டைமாக எக்கனாமிக்ஸ் அட்டன் பண்ணும்போது எனக்கு இந்த ஜிடிபியே எனக்கு புதுசாக தான் இருந்துச்சு சார். சரி, அதுவே எனக்கு வந்து இதுதானா இது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பிஎஸ்சி மேக்ஸ் காலேஜில் படிக்கும்போது ஒவ்வொருத்தரும் ஒரு டிபார்ட்மெண்ட் இருப்பாங்க. அந்த மாதிரி என் டிபார்ட்மெண்ட் எதுக்கும் தெரியாது. அவங்கெல்லாம் யூஸ் ஆகும்ல, அவங்கெல்லாம் நம்ம எப்பயுமே வாழ்க்கையில் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் அப்படி நினைக்கும் போது இங்கே நடத்தும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு சார். வெரி குட் வெரி குட். இப்போ நடத்தும்போது அதெல்லாம் நீங்கள் வாழ்க்கைக்கு புரிஞ்சு எந்த இப்போ ஏஜ் என்ன உங்களுக்கு? 22 சார். 22, 22 வயசில் இப்போ எஸ்ஏ ஆகிட்டீங்க. நிறைய பேர் 30-35 வயசில் கூட ஆக முடியாமல் தவிக்கிறாங்க. ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு கூட இந்தமாரி எக்ஸாம்ஸ் பாஸ் பண்ண முடியாமல் இருக்கிறாங்க. நீங்கள் ரொம்ப சின்ன வயசுலேயே வந்திருக்கீங்க. அவ்வளோ சின்ன வயசில் வந்ததுக்கு எது காரணம் நீங்கள் நினைக்கிறீங்க? எது காரணம்னா ஃபஸ்ட்டு நான் எங்கள் வீட்டில் என்ன அடுத்து ஃபஸ்ட்டு டாக்டர் படிக்கணும் அப்படிலாம் சொன்னாங்க சார். அப்புறம் அக்ரி படிக்க படிங்க சார். அதுவும் எனக்கு லேட்டாக தான் சார் கிடச்சிச்சு சார். அடுத்து நானே நான் முடிவு பண்ணிக்கிட்டேன் சார். ஒரு டிகிரி படிப்போம், நம்ம சீக்கிரமாக வேலை வாங்கிடுவோம், இதையே நமக்கு ஈஸியானதாக ஒரு வழியாக இருக்கும்னு சொல்லிட்டு காலேஜ் படிக்கும்போது நான் முடிவு பண்ண விஷயம் தான் சார் இந்த விஷயம். என்ன முடிவு பண்ணீங்க? டிகிரி முடிச்சுட்டு நம்ம ஒரு கோச்சிங் சென்டர் போய் கவர்மெண்ட் வேலைக்கு போகணும் அப்படி பிளான் பண்ணீங்க. டிகிரி படிக்கும்போது நம்மளை பற்றி காலேஜெல்லாம் சொன்னாங்கன்னு சொன்னீங்களே, என்ன சொல்லுவாங்க? காலேஜில் எனக்கு முன்னாடி சீனியர்லாம் வந்து என்ஆரில் படிக்கிறாங்க, அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க சார். அப்போது நல்லாயிருக்கும். எங்கள் காலேஜ் ஸ்ட்ரிக்டாக தான் சார் இருக்கும். அதே மாதிரி இங்கே இருந்தோன்னே எனக்கு அங்கேயும் இங்கேயும் ஓரளவுக்கு எல்லாம் ஒரே மாதிரி இருந்துச்சு சார். ஒரே மாதிரி இருந்துச்சு. உங்கள் காலேஜும் ஸ்ட்ரிக்டாக தான் இருக்கும். வெரி குட். நான் ஸ்ட்ரிக்டாக இருக்கிறத பார்த்து நீங்கள் பயந்துருக்கீங்களா? பயப்படல சார். அப்படி இருந்தால் சார் கரெக்டாக இருக்க மாதிரி இருக்கும், எல்லா விஷயம் பர்ஃபெக்டாக இருக்கும். அப்போ தானே கரெக்டாக இருக்கும்ல. வெரி குட். பாடத்தில் எக்கனாமிக்ஸ் சொன்னீங்க, வேறு ஏதாவது சப்ஜெக்ட் சொல்லுங்கள். வேறு என்ன, தமிழ் தான் சார் முக்கியமாக. தமிழ் எல்லாத்துலேயுமே 6th-லேருந்து 12th வரைக்கும் இப்போ புதுசாக நடத்துனது. இப்போ புதுசாக நாங்கள் குரூப் 2 படிக்கும்போது புது புக்கு வந்துச்சு. அந்த புக்கு படிக்கும்போது தான் மற்றதை விட எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு சார். புது விஷயமா வந்துக்கிட்டே இருந்துச்சு. அதுக்கு புதுசாக ஷார்ட்கட் வச்சுது, ஷாங்கட் வச்சுது. பழசை விட நமக்கு புதுசு இன்னும் நல்லா இருந்துச்சு, ஸ்ட்ராங்காக இருந்துச்சு சார். அவ்வளோதானா? நான் எப்படி எடுப்பேன், அதை எப்படி நீங்கள் ரிசீவ் பண்ணுவீங்க, அந்த மாதிரி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள். அப்போ தான் நல்லா புரிஞ்சுப்பாங்க பார்க்குறவங்க. சார் ஒரு சப்ஜெக்டை வந்து சப்ஜெக்டாக நடத்தாமல் ஒரு கதையாக நம்ம எப்பயுமே யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு கேஷுவலாக இருக்கனால ஈஸியாக இருக்கும் சார். இதுதான் E=MC² அந்த மாதிரி எதுவுமே சொல்லாமல் எதுனாலும் நமக்கு வந்து எப்படி சார் கதையாக நம்ம யூஸ் பண்ணுற மாதிரியே சொல்கிறனால ஷார்ட்கட்டோடு சொல்கிறனால நமக்கு ஈஸியாக இருக்கும் சார். வெரி குட் வெரி குட். ஸோ தமிழ் எப்படி பயன்படுத்துகிறீங்க? சாங்கட்லாம் படிப்பீங்களா? படிப்போம் சார். படிப்பீங்க. வெரி குட். உங்களுக்கு பவித்ரா, உங்கள் ஃபேமிலி பேக்ரவுண்ட் சொல்லுங்கள். அப்பா வந்து டிரைவராக இருக்காங்க சார் சிஆர்சியில். அம்மா வந்து டைலராக இருக்காங்க சார். தம்பி இப்போ தான் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கான் சார். ஒரு 8 மந்த் ஆகுது. இப்போ எக்ஸாமுக்காக படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் சார். எனக்கு வந்து திருவாரூர் தான் சார். திருவாரூர் பக்கத்தில் கங்கலாஞ்சேரிங்கிற ஒரு கிராமம். நீங்கள் எப்படி கேள்விப்பட்டீங்க வந்தீங்க? எனக்கு நான் வந்து ஓரளவு மீடியமாக தான் சார் நான் படிப்பேன். 12th ரொம்ப கம்மி மார்க்கு தான் சார். அதனால் என்ன பண்ணலாம் அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு யோசிக்கும் போது நான் டீச்சர் ட்ரைனிங் படித்தேன் சார். அப்பா இருந்தது சேர்த்து விட்டாங்க. அதுக்கப்புறம் அதில் ஓரளவு நல்லா படித்ததுனால அப்புறம் டிகிரி சேர்த்து விட்டாங்க. அதுக்கப்புறம் வீட்டில் தான் இருந்தேன் கொஞ்ச நாள். எங்கே படிக்கிறது, எல்லாரும் சென்னை போய் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க சார். அப்பாவும் வந்து சென்னை அனுப்புறதுக்கு விருப்பம் இல்லை, இங்கே திருச்சி அனுப்பலாம், இல்லை வேறு எங்கேயாவது பக்கத்தில் வீட்டிலேருந்தே போகட்டும் அப்படின்னாங்க. எனக்கு அதில் விருப்பம் இல்லை. ஏன்னா ஒரு வேலை வாங்கணும் அப்படின்னா நம்ம வந்து வீட்டில் இருந்தால் நம்ம கொஞ்சம் அசால்ட்டாக இருப்போம். அங்கே இருக்கிற அந்த ஒரு இடத்துல போய் படித்தோன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் வந்து ஃபீல் பண்ணேன் சார். அப்படி இருக்கும்போது நெட்டில் சும்மா சர்ச் பண்ணேன் சார். அப்போ NRIS அகாடமி அப்படின்னு சொல்லிட்டு வந்தது. அதை மட்டும் பேரை மட்டும்தான் சார் நான் பார்த்தேன், வேறு எதுவுமே பார்க்கல. சரி நமக்கு திருச்சியில் இருக்குது, நம்ம தங்கி படிக்கிறோம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு தான் சார் வந்தேன் நான். அப்படி வந்துட்டீங்க. ஆமாம் சார். வந்த பிறகு பிடிச்சதா? வந்த பிறகு எனக்கு கொஞ்ச நாள் வந்து ஒரு மாதிரி தான் சார் இருந்துச்சு. அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிட்டு சார்.
எனக்கு எப்படி சொல்கிறது, இங்கே நல்லா நடத்துறது, ஸ்ட்ரிக்டாக இருக்கிறது. ஏன்னா வந்து நம்மள ஸ்ட்ரிக்டாக இருந்தால் தானே சார் கொஞ்சம் நல்லாவும் இருக்கும். ஸ்ட்ரிக்டாகவும் இருக்கணும், கிளாஸும் ஜாலியாக போகணும். அது மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால எனக்கு வந்தோன்னே ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு சார். போனால் இந்த இடத்த விட்டு போனால் ஒரு வேலையோடு போகணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன் சார். அதுக்கப்புறம் இப்போ என்னென்ன வேலை உங்களுக்கு வந்திருக்கு இப்போ? இப்போ ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து எழுதினது வந்து டெட் எழுதினேன் சார். அதில் வந்து 103 மார்க் வந்தது சார். அதுக்கப்புறம் வந்து இது பிசி எழுதினேன் சார். அது வந்தது. அதுக்கு அடுத்த ஸ்டேஜெல்லாம் போகலை சார் நான். அப்புறம் இது குரூப் 4 வந்திருக்கு சார். இப்போ வந்து குரூப் 4 அதில் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் எடுத்திருந்தேன் சார். ஸோ குரூப் 4ல் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் எடுத்துருக்கீங்க. ஆமாம் எந்த சார். ஊர்? எங்கள் திருவாரூர்லேயே தான் சார். திருவாரூர்லையே. ஆமாம் சார். இப்போ குரூப் 4 ஜாயின் பண்ண போகிறீங்களா? எஸ்ஐ ஃபிங்கர் பிரிண்ட் ஜாயின் பண்ண போகிறீங்களா? எஸ்ஐ ஃபிங்கர் பிரிண்ட் தான் சார். இது ஜாயின் பண்ண போகிறீங்க. ஆமாம் கொஞ்சம் சார். கேரியரில் கூட அட்வான்ஸ்மெண்ட் இருக்கிறதுனால பண்ண போகிறீங்க. ஆமாம் சார். வெரி குட். ஸோ வந்ததுக்கு இப்போ 2 வேலை ஃபைனல் ரிசல்ட்டே கையில் இருக்குது. ஆமாம் சார். குரூப் 4 அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கிட்டீங்க. ஆமாம் சார். எஸ்ஐ டெக்னிக்கலும் இப்போ ஜாயின் பண்ண போகிறீங்க. ஆமாம் சார். எப்படி குரூப் 4 வாங்கினப்போ பேரண்ட்ஸ் என்ன சொன்னாங்க? இப்போ எஸ்ஐ வாங்கும்போது என்ன சொல்கிறாங்க? குரூப் 4 வாங்கும்போது எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது சார். எங்கள் அம்மா எப்போதுமே வந்து நான் நல்ல வேலைக்கு போகணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க எப்போதுமே. எங்கள் அப்பா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அதை நான் பார்த்தேன் கண்ணாலே. எங்கள் அப்பா சொன்னாங்க, எனக்கு தூக்கமே வரலம்மா 10 நாளாக அப்படிலாம் சொன்னாங்க சார். அதுக்கப்புறம் இதுக்கு வந்து போகிறதுக்கு ஃபஸ்ட்டு வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க சார் அப்பா. அதுக்கப்புறம் நான் அப்புறம் என் ஃப்ரெண்டு கார்த்திகா, அப்புறம் இவளுக்கு சங்கவி, அது மாதிரிலாம் நாங்களாகவே பேசணும். ஃபோன்லாம் பேசி, அப்பா இது மாதிரி நல்லா தான் இருக்கும் வேலை அப்படிலாம் சொன்னோம் சார். எஸ்ஐ நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொன்னோம். இது வந்து அதை விட நல்ல கேடர் தான், நல்லா இருக்கும்ப்பா அப்படின்னு நாங்கள் வந்து ரொம்ப நான் பேசி, அதுக்கப்புறம் எங்கள் அப்பாவுக்கு வந்து பிடிச்சிருச்சு. சரி போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ இதுக்கும் இது வந்துடுச்சு அப்படின்னு நேத்தி தான் சார் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்துச்சு. இதோட வருமானு டவுட்லேயே இருந்தது சார். இதில் நிறைய ஸ்டேஜ் இருக்குது. அந்த எல்லா டெஸ்ட்டுமே மெடிக்கல் டெஸ்ட்லாம் இருக்கனால அதுலேயும் செலக்ட் ஆகி வரணும் சார். இதில் அப்படி நான் யோசிச்சுட்டு இருந்தபோது நேற்று வந்தோடனே எங்கள் அப்பாட்ட சொன்னேன். எங்கள் அப்பா அதுக்கும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. நைட்டு தூங்கலையா. எங்கள் அம்மா சொன்னாங்க, உங்கள் அப்பா தூங்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. பாராட்டு விழாக்கு வந்தாங்கல்ல? ஆமாம் சார். 2 பேருமே வந்தாங்கல்ல? 2 பேருமே வந்தாங்க. பாட்டி வந்தாங்க சார். பாட்டி வந்தாங்க. உங்கள் ஏஜ் இப்போ? எனக்கு 24 சார். 24. ஆமாம் சார். என்ன படிச்சேன்னு சொன்னீங்க? பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் சார். டீச்சர் ட்ரைனிங் முடிச்சுட்டு பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் முடிச்சுட்டு அப்புறம் கொஞ்ச நாள் வீட்டில் இருந்திருக்கீங்க. ஆமாம் சார். ஸோ அதனால் இந்த கேப்பு. ஆமாம் சார். வெரி குட். இப்போ நீங்கள் நம்ம இன்ஸ்டியூட்டுக்கு வந்ததுக்கு நீங்கள் என்னென்ன கற்றுக்கிட்டீங்க? நம்ம இன்ஸ்டியூட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி பின்னாடி அப்படி சொல்லுங்க பார்ப்போம், அனலைஸ் பண்ணுங்க. முன்னாடி வந்து நான் டீச்சர் ட்ரைனிங் படிக்கும்போது அது ஓரளவு லைஃப் ஓரியன்டாக இருக்கும் சார். அதுக்கப்புறம் மேக்ஸ் அப்படின்னு வந்த பிறகு அதில் உள்ளதை படிப்போம், அப்படியே எழுதுவோம். அப்படி தான் சார். அது மாதிரி தான் இருக்கும் சார். ஆனால் இங்கே வந்து என்னென்னா நம்ம வந்து நம்ம லைஃபே ஒரு சேஞ்ச் ஆகும் சார். புதுசாக இருக்கும் சார் நம்ம லைஃபே. நம்ம படிப்போம் 6th-லேருந்து 12th தான் படிப்போம். ஆனால் அதுலேயே அவ்வளோ விஷயம் இருக்கும் சார் நிறைய. அதுக்கப்புறம் நமக்கு ஏதாவது செய்யணும், நம்ம சமுதாயத்துக்கு ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற நினைப்பு முன்னாடி வந்து கொஞ்சம் இருந்துச்சுன்னா அது வந்து இன்னும் அதிகமாகும் சார். அதுக்கப்புறம் நமக்குன்னு ஒரு லட்சியம் வேணும், இது பத்தாது, இன்னும் நம்ம வந்து ஒரு பெரிய லெவலுக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் சார். இங்கே வரும்போது எப்படின்னா நம்ம வந்து வீட்டில் இருந்திருந்தோம் அப்படின்னா, நான் வீட்டில் இருந்திருந்தேன்னா என்ன இருக்கும், கொஞ்ச நாள் வீட்டில் இருந்திருக்கலாம், அதுக்கப்புறம் மேரேஜ் ஆகிருக்கலாம், அவ்வளோதான். அதோட நம்மளோட லைஃப் வந்து போயிருக்கும் சார். இங்கே வந்த பிறகு உங்களை பார்த்தது, உங்களை பார்க்கும்போதே சரி நம்ம வந்து சாரே இவ்வளோ சுறுசுறுப்பாக இருக்காங்க, நமக்காக வந்து கண் முழிச்சு நமக்காக பாடலாம் வந்து இதுக்காக எடுக்கிறாங்க. அப்போ நம்மளும் கொஞ்சமாச்சும் அதுக்காக கொஞ்சமாவது உழைக்கணும் அப்படின்னு நமக்கு ஒரு வரும் சார். அதேமாதிரி நீங்கள் வந்து சைலேந்திர பாபு சார், அப்புறம் இது கோபிநாத் சார், அப்புறம் வீரமணி சார், நிறைய பேர் வந்து நீங்கள் வந்து நம்ம இன்ஸ்டியூட்டுக்கு வந்து கொண்டு வந்து காட்டும்போது சரி நம்மளும் அவங்கள மாதிரி ஆகணும். நமக்குன்னு ஒரு எப்படின்னா சாதாரணமாக இருந்த நமக்கு வந்து நிறைய விஷயமும் தெரியவும் செய்யும். அதே மாதிரி நமக்குள்ளார ஒரு லட்சியம் வரும். நம்மளை சுற்றி உள்ளவங்களையும் அது மாதிரி நம்ம சொந்தக்காரவங்க குட்டி குட்டி பசங்க இருந்தாலும் அவங்களையும் அது மாதிரி ஆக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் சார். எல்லாமே நம்ம லைஃப் வந்து புதுசாக வரும் சார். டிஎன்பிசிங்கிறது வந்து நம்ம வேலைக்காக வர்றது மட்டும் வந்து மற்ற இன்ஸ்டியூட்டில் எப்படின்னு தெரியல சார். இங்கே வந்தால் வேலையை மட்டும் கற்றுக்க முடியாது சார். நம்ம நிறைய விஷயம் கற்றுக்கலாம். நம்ம வாழ்க்கை கொஞ்சம் புதுசாக இருக்கும். நம்ம நிறைய மாறலாம் சார். நிறைய மாறலாம். வெரி குட். நல்லா சொன்னீங்க. சங்கவி, நீங்கள் சொல்லுங்கள். என்ஆர் ஐஏஎஸ் அகாடமிக்கு வர்றதுக்கு முன்பு பின்பு? வர்றதுக்கு முன்னாடின்னு பார்த்தா நான் ஸ்கூலில் ஓரளவு நல்லா படிப்பேன்னு நினச்சிட்டு நானே இருந்திருக்கேன் சார். நம்ம படித்தோம், நல்லா எழுதணும், மார்க் எடுத்தோம். அப்புறம் வந்து இங்கே சேர்ந்தப்ப செஞ்சு நம்ம எதுவுமே படிக்கலை. நம்ம இப்போ தான் ஃபஸ்ட்டு புதுசாக படிக்க போகிறோம், ஆனாவிலேருந்து ஆரம்பித்த மாதிரி தான் சார் ஃபுல்லாகவே இருந்துச்சு. எப்படி சொல்லி எனக்கு எதுவுமே எல்லாமே
புக்கை பார்த்து படிக்கிறேன், ஒப்பிச்சு தான் எடுத்து வந்துடும். இங்கே வந்து படிச்ச பிறகு தான் நம்ம லைஃப் கான்ட்ரிபியூஷன்னா நம்மனா யார், நீனா யார் முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை ஃபஸ்ட்டு யோசிக்க வைக்கணும் சார். நமக்கு இந்த விஷயம்லாம் நமக்கு இருக்கா அப்படின்னு சொல்லி யோசிச்சேன். நம்ம ஹிஸ்ட்ரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், இப்போ வந்து சுதந்திரம் இருந்துச்சுன்னா இப்போ தான் 50 வருஷம்னு சொல்லுவீங்க. எங்களால் அது வந்து இப்போ தான் 50 வருஷம் யோசிக்க முடியாது. நாங்கள் ஃபஸ்ட்டு யோசிப்போம், இப்போ தான் 50 வருஷம்னு சொல்கிறாரு. ஆனால் வந்து சொல்லும்போது இப்போ நாங்கள் 2 வருஷம் ஆகும்போது ஆமாம் இப்போ தானே ஆகுது. எங்களால் ஃபஸ்ட்டு வந்தப்போ உணர முடியல சார். அந்த 50 வருஷம் வந்து ஷார்ட் பீரியட்னு கூட எங்களால் உணர முடியாது. ஆனால் இப்போ வந்து தெரியும், இப்போ தான் நமக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எங்களுக்கு லைஃப் ஓரியன்டாக உணர முடிஞ்சுதான் இருந்தது சார். அப்புறம் சயின்ஸ் எடுத்துக்கிட்டால் இப்போ நம்மளோட உடம்போட பார்ட்ஸு, இப்போ நான் டாக்டர்கிட்ட போனேன்னா இப்போ நம்மள்ட்ட ஏதாவது சொல்கிறாங்கன்னா நம்மளால புரிஞ்சுக்க முடியும் சார். இப்போ ஸ்கூல் முடிச்சுட்டு போனால் என்னால் புரிஞ்சிக்க முடியாது. இப்போ எங்களை மெடிக்கல் டெஸ்ட் எடுத்தாங்க, அதில் கூட நிறையா இருந்துச்சு சார். பார்ட்ஸு நம்ம படித்தது இருக்குது அப்படின்னு என்னால் தெரிஞ்சுக்க முடிஞ்சுது சார். அப்புறம் வந்து எனக்கு பேப்பர் படிக்கிறது எனக்கு எக்கனாமிக்ஸ் யூஸ் ஆகும் சார். அப்புறம் என்ன தமிழ் இப்போ நான் கோயிலுக்கு போனேன் அப்படின்னு சொன்னால் அதுவும் எனக்கு வந்து நம்ம படிச்சிருக்கோம்ல முன்னாடி அப்படின்னு சொல்லி எனக்கு யூஸ் ஆனிச்சு சார். அது இல்லாமல் இது மட்டும் இல்லாமல் நீங்கள் டூர் அழைச்சிட்டு போவீங்களா சார்? இப்போ கங்கை கொண்ட சோழபுரம் போனோன்னா அந்த புக்கு நம்ம பாடத்திலே இருக்குது. மாமல்லபுரம் போனோம், அது மாமல்லபுரம் அந்த பாடத்தை நடத்திட்டு 6th புக்கு நம்ம வந்து மாமல்லபுரம் அழைச்சிட்டு போனீங்க சார். அப்படி பார்க்கும்போது அது ரொம்ப பிடிச்சிருந்தது சார். நேராக விஷுவலாக பார்க்குற மாதிரி எந்த காலேஜில் அழைச்சிட்டு போவாங்க சார் டூர்லாம். ஆனால் இந்த மாதிரி இதான் சார் எஜுகேஷன் டூர்னால் என்ன, கைடை வச்சு நம்ம எல்லாமே சொல்லி அது எல்லாமே சூப்பராக இருந்துச்சு சார். அப்புறம் வந்து இந்த மாதிரி எல்லாரையும் கூப்பிடுறது அது மிகப்பெரிய பெரிய விஷயம் சார். பாராட்டு விழாக்கள் பாராட்டு விழாங்க சார் எனக்கு ஃபஸ்ட்டு இன்ஃப்ரேஷன் எப்போனா 2000 நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து நியூ இயர் அன்றைக்கி வச்சாங்க சார் ஒரு பாராட்டு விழா. அப்போ தான் ஒரு ஃபஸ்ட்டு ஒரு நம்பிக்கை வந்துச்சு, நம்மளால் முடியும். எனக்கு அந்த ஃபஸ்ட்டு பாராட்டு விழாவிலேயே அதுக்கு முன்னாடியும் நிறைய மாற்றம் இருந்துச்சு சார். அதுக்கு பிறகு தான் எனக்கு இங்கே வந்து ஒரு நல்ல விஷயமாவே எனக்கு நல்லா இருந்துச்சு சார். அது ஒவ்வொரு வாட்டி பாராட்டு விழா போகும்போது ஒவ்வொரு பாயிண்ட் நமக்கு வரும். நம்மளை மாதிரி யாராவது ஒருத்தவங்க இருப்பாங்க, ஏதாவது ஒரு விஷயத்தினாலும் நம்ம எல்லாரையும் நம்ம பார்க்கும்போது நம்மளை மாற்றிக்கிறது, படிக்கிறது, சேஞ்ச் பண்ணுறது எல்லாமே சூப்பராக இருக்குது சார். நம்ம ஒரு முழு மனுஷனா இதை விட்டு வெளில போகலாம் சார். நீங்கள் வந்து எனக்கு அப்படி தான் சார் எனக்கு வேலைன்னு மட்டும் இல்லாமல் ஒரு முழுமையை உணர முடியுது இல்லை, பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது மூலமாக. இப்போது நம்மளோட டீச்சிங் மெத்தடாலஜி, இப்போ நீங்கள் ஸ்கூல் கல்லூரிகளில் காலேஜ் ஸ்கூல்ஸில் பார்த்த மெத்தடாலஜிக்கும் இங்கே இருக்க மெத்தடாலஜிக்கு ஏதாவது வித்தியாசம் உணர்றீங்களா? கண்டிப்பாக உணர்றேன் சார். அங்கே என்ன ஒரு 3 மாதம், இப்போ 3 மாதம்னா ஹாஃப் இயர்லி வரணும், அதுக்குள்ளே அந்த சப்ஜெக்டை முடிக்கணும். அது டெஸ்ட்டு வைக்கிறாங்க, திருப்ப நம்ம டெஸ்ட் எழுதும், அது மட்டும் தான் நம்ம பண்ணோம். அது எழுதும்போது நமக்கு மனப்பாடம் ஆகிடுது. ஆனால் அது அடுத்த வாட்டி கேட்டால் தெரியாது. ஆனால் 100க்கு 100 கூட நம்ம வாங்கியிருப்போம். ஆனால் இங்கே நம்ம வந்து நடத்தும் போது அடுத்த நாளைக்கு ஒரு 5 தப்பு வந்தால் கூட அந்த தப்பு பண்ணது வரைக்குமே அடுத்த நம்ம வருஷம் நமக்கு ஞாபகம் இருக்கும் சார். இது எப்படி சார் நம்ம வாழ்க்கையோடு சேர்ந்து படிக்கிறதுனால இதுதான் வந்து உண்மையான படிக்கிற மாதிரி இருக்குது சார். அதை நம்ம வந்து மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிறது மட்டும்தான் சார். அதுதான் சார் வாழ்க்கையோட சேர்ந்து படிக்கிற மாதிரி உணர்றதுக்கு எது காரணம்? நீங்கள் நடத்துகிற மெத்தட் தான் சார் காரணம். அதாங்க நம்ம அந்த மெத்தட் தான். ஸோ இப்போ வாழ்க்கையோட சேர்ந்து உணர்ற மாதிரி சொல்கிறோம், அப்படி தானே முக்கியம். கொடுங்க பவித்ராட்ட கொடுங்க. ஸோ நீங்கள் அந்த வித்தியாசம் நல்லா சொன்னீங்க. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறீங்க? வந்துட்டீங்க, சின்ன பொண்ணுங்களாக தான் இருக்கீங்க. நான் நிறையா குரூப் 1 யூபிஎஸ்லாம் எழுதுங்கன்னு சொல்கிறேன். ஸோ தொடர்ந்து பயணிப்பீங்களா, இதிலே செட்டில் ஆகிடுவீங்களா? தொடர்ந்து பயணிப்போம் சார். அதான் சார் இங்கே வந்த பிறகு நம்ம அப்படிலாம் போய்டும், நம்ம மைண்டே அப்படி சொல்லாது சார். இன்னும் போகணும், இன்னும் பெருசாகணும் அப்படிங்கிற மாதிரி தான் சார் நம்ம மைண்ட் வந்து செட் ஆகிடும் இங்கே வந்த பிறகு. செட் ஆகுதுல்ல அது? ஆமாம் சார். ஃபஸ்ட் டைம் நான் கோவப்படுறது, நான் கிளாஸ் எடுக்கிறது, அதெல்லாம் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு டைம் உங்களுக்கு என்ன ஃபீல் ஆச்சு? வெரி ஃபஸ்ட்டு நான் வந்தபோது எப்படி ஃபீல் ஆச்சு, அது அப்புறம் எப்படி மாறுச்சு? ஃபஸ்ட்டு வந்தபோது நீங்கள் தப்பாக நினச்சக்கூடாது சார். எனக்கு உங்களை பார்க்கும்போது வில்லன் மாதிரியே இருக்கும் சார். எனக்கு பார்க்கும்போது என்னடா இங்கே வந்து மாட்டிக்கிட்டோமே அப்படிங்கிற மாதிரி தான் சார் இருக்கும். அப்படியே உட்காந்துருப்பேன் சார், நானும் உட்காந்துருப்பேன். கிளாஸ் நல்லா ஜாலியாக போகும்போது நல்லா கவனிச்சிக்குவேன் சார். மற்றபடி அப்படியே உட்காந்துருப்பேன். அப்படி தான் சார் போணுச்சு. அப்புறம் போக போக கிளாஸ் எல்லாம் இன்ட்ரெஸ்ட்டாக போக ஆரம்பிச்சதுலேருந்து அப்புறம் நீங்கள் வந்து கோவப்படுவீங்க சார், நல்லா கோவப்படுவீங்க. ஆனால் அதை அப்படியே மறந்துட்டு அப்படியே கிளாஸ்க்கு வரும்போது அப்படியே ஜாலியாக நடத்த ஆரம்பிச்சிடுவீங்க சார். அப்புறமே அப்புறம் அது மறந்துடும் எங்களுக்கு. உடனே நாங்கள் பாடத்துக்குள்ளார போயிடுவோம். அந்த கோவப்படுறதுலாம் வந்து அது அப்படியே பழகிடுச்சு சார். அது பெரிய விஷயமாவே இருக்காது. நீங்கள் ஏதாவது தப்பு பண்ணால் கோவப்படுவீங்க, உடனே அப்படியே சிரிச்சுட்டு ஜாலியாக பாடம் நடத்த ஆரம்பிச்சிடுவீங்க சார். அதனால் அது ஒரு பெரிய விஷயமா தெரியாது சார் எங்களுக்கு.
ஸோ ஃபஸ்ட்டு பார்க்கும்போது வில்லனாக தெரிஞ்சேன், ஆமாம் அப்புறம் சார். படம் நடக்கிறத பார்க்கும்போது ஹீரோ ஹீரோ ஆகிட்டீங்க. ஆயிட்டீங்க சார். சரி. இப்போது ரொம்ப நேரம் ஒரு 5 ஹவர்ஸ் அட்ட ஸ்ட்ரெச்சு நம்ம வந்து பாடம் எடுக்கிறோம். இப்போ எங்கேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஹவர்ஸ் எடுப்பாங்க, 2 1/2 ஹவர்ஸ் தான் எடுப்பாங்க. இப்போ நம்ம கிளாஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஹவர்ஸ் அட்ட ஸ்ட்ரெச் 5 ஹவர்ஸ். காலைல நீங்கள் 9:30க்கு நீங்கள் அதுக்கு முன்னாடி வந்து உட்காந்துடுறீங்க. பட் 9:30க்குன்னு கணக்கு வச்சா கூட 3 o'clock வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10:30, 11:30, 12:30, 1:30, 2:30, 5 1/2 ஹவர்ஸ் வந்துடுது. அவ்வளோ நேரம் உங்களால் உட்கார முடியுதா? இல்லை அந்த மெத்தடை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இல்லை சார், அதெல்லாம் உட்காரலாம் சார். அது எப்படின்னா ஃபுல்லாக வந்து எப்படின்னா, இப்போ காலேஜில் நம்ம படிப்போம்னா அப்படியே படித்து அப்படியே மனப்பாடம் பண்ணி எழுதுறது அந்த மாதிரி போனதுன்னா அது வந்து கஷ்டமாக இருக்கும் சார். அந்த 5 மணி நேரம் 5:30 மணி நேரம் உட்காருது. இங்கே வந்து நீங்கள் வந்து கொஞ்ச நேரம் வந்து ஒரு சப்ஜெக்ட் எடுப்பீங்க, அதுக்கப்புறம் வேறு சப்ஜெக்ட் நடத்துவீங்க. அப்புறம் நடுவில் நிறைய காமெடியாக போகும். அப்புறம் அஹ், ஹம், நிறைய விஷயம் நம்ம வந்து பேசுவோம். நீங்கள் வந்து நியூஸ் அன்னைக்கு அன்னைக்கு நடக்கிற ஃபுல்லாக நியூஸை பற்றிலாம் சொல்லுவீங்க. அப்புறம் இந்த அரசியல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவீங்க. அதனால அது ஒரு சுமையாக ஒன்றும் தெரியாது சார். ஃபஸ்ட்டு வரும்போது வேணால் கொஞ்ச நாள் வந்து அப்படி இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் ஃபஸ்ட்டு உள்ளவங்களே நல்லா என்ஜாய் பண்ணுற அளவுக்கு தான் சார் இருக்கும். ஆமாம் சார். இப்போ இந்த பாடல்கள் மூலமாக நம்ம படிக்க ஆரம்பிக்கிறோம். ஆமாம் சார். அது எப்படி நீங்கள் நார்மலாக படித்ததுக்கும் இப்போ சில பாடல்கள் மூலமாக படிக்கிறதுக்கும் நீங்கள் என்ன வித்தியாசம் புரிஞ்சுக்கிறீங்க? இது இப்போ ஷார்ட்கட் நான் வந்து படித்தேன்னா ஷார்ட்கட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார் ஒன் வேர்டில். ஆனால் படித்தேன்னா நான் திரும்பி வந்து அதை வந்து ரிவைஸ் பண்ணால் தான் எனக்கு ஞாபகம் இருக்கும் சார். பாட்டுனா வந்து அவ்வளோ சீக்கிரம் நம்மளால் மனப்பாடம் பண்ண முடியாது. அதுக்கு 1 மணி நேரம் உட்காரணும். ஒரு பாட்டு இருந்ததுன்னா 1 மணி நேரம் உட்காரணும் சார். ஆனால் அது வந்து நம்ம வந்து அதுக்கப்புறம் வந்து அதுக்கு வந்து ரிவிஷன் பண்ணோம் அப்படின்னா ஒரு நிமிஷமோ 2 நிமிஷமோ எடுத்துக்கிட்டால் போதும் சார். அந்த 1 மணி நேரம் நம்ம படிச்சிட்டோம்னா. ஆனால் மறக்கவே மறக்காது. நான் பஸ்ஸில் இப்போ போனாலும் கூட ஏதாவது ஒரு பாட்டு ஓடுது அப்படின்னா வந்து ஓ ஓ இந்த பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே பாட ஆரம்பிச்சிருவோம். இப்போ நானும் என் ஃப்ரெண்டு சங்கவியும் வந்து பஸ்ஸில் போயிட்டுருக்கோன்னா பாட்டு ஒன்றுச்சுன்னா உடனே வந்து பாடுவோம். நாங்கள் 2 பேரும் சேர்ந்து பாடிக்கிட்டே போவோம். இல்லைன்னா பேக்கில் ஏதாவது புக் இருந்ததுன்னா அது மறந்துச்சுன்னா கூட எடுத்து வச்சு பாடிட்டு போவோம் சார். அதனால வந்து இது அந்த சாங்கை பொறுத்தவரையிலும் வந்து நல்ல ஞாபகம் இருக்கும் சார். ரொம்ப நாளைக்கு ஞாபகம் இருக்கும் சார். நடுவில் கொஞ்சம் மறந்தாலும் ஒரு தடவை பார்த்துக்கிட்டா உடனே டக்குன்னு வந்துடும் சார். ஈஸியாக இருக்கும் சார் ஸோ பாட்டுங்கிறது. இந்த இந்த இது ஒரு புது மெத்தடு தானே. நம்ம தான் இப்போ இதை ஆமாம் ஒவ்வொரு டெக்னிக்கும் நம்ம தான் கொண்டு வரோம். ஃபஸ்ட்டு அந்த நார்மல் ஷார்ட்கட்டும் நம்ம தான் கொண்டு வந்தோம். இப்போ இந்த டெக்னிக்கும் நம்ம தான் கொண்டு வரோம். ஸோ புது டெக்னிக்கை பயன்படுத்துகிறீங்களா நல்லா? ஆமாம் சார். அந்த ஷார்ட்கட்டில் இப்போ நாங்களே அந்த ஷார்ட்கட் நல்லா இருந்தாலுமே சில இடத்துல தெரியாத கொஷினுக்கெல்லாம் நாங்களே ஒரு ஷார்ட்கட் உருவாக்கிடுவோம் சார். இப்போ பாட்டை பொறுத்தவரையிலும் நம்ம எதுவுமே உருவாக்க முடியாது. அந்த பாட்டு தான். அது அப்படியே ஃபுல்லாக அதில் உள்ளது ஒரு கண்டென்ட் கூட இன்னொரு இதுக்கு போகாது, மாறாது இல்லை சார். அதனால எங்களுக்கு வந்து அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார். சில நேரத்தில் நடுவுலேருந்து எடுக்க முடியலனாலும் நான் ஃபஸ்ட்லேருந்து பாடி நான் எடுத்துருவேன். அதனால எனக்கு குழப்பம் வராது சார் மற்ற கொஷினோட கம்பேர் பண்ணும்போது. ஸோ கன்ஃபியூஷன் அவாய்ட் பண்ணலாம். ஆமாம் சார். நீங்கள் என்ன எப்படி பண்ணீங்க அதில்? எனக்கு சாங் நான் படிப்பேன் சார். படிச்சுட்டு எனக்கு அந்த கொஸ்டின் வரும்போது எனக்கு பார்த்தோன்னே அந்த அந்த லைன் வந்துடும் சார். அதுவே எனக்கு ஃபஸ்ட்டு சந்தோஷமாக இருக்கும் சார். அதுலேயே எப்படி சொல்கிறது, நம்ம நல்லா படிச்சிருக்கோம், அதை அதை நல்லா மேட்ச் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் சார். இப்போ நான் மெயின்ஸுக்கு நான் எழுதும்போது இப்போ நிறைய டெஸ்ட்டு வைக்கும்போது நான் அந்த நார்மலாக எழுதுறதுக்கும் பாட்டு வச்சு எழுதுறதுக்கும் என்னால் வித்தியாசம் புரிய முடிஞ்சுது சார். நார்மலாக 2 பாயிண்ட் ஞாபகம் இருக்கும். இதுனா எனக்கு ஒரு குறைச்ச ஒரு பாதி பாட்டு வச்சுன்னா எல்லா எழுதுறதுக்குள்ள அந்த பேப்பரில் இடம் இருக்காது. அந்த அளவுக்கு நமக்கு ஞாபகம் வர மாதிரி இருந்துச்சு சார். மற்றபடி நாங்கள் 2 பேரும் தான் சார். பாட்டு எனக்கு வராது. நான் வந்து பாட்டு இதுங்கிறது பவித்ரா தான் எனக்கு சொல்லிக் கொடுப்பா. சொல்லும்போது நாங்கள் 2 பேரும் படிச்சிருவோம் சார். படித்து ஆனால் ரொம்ப நேரம் படிப்போம். ஒரு பாட்டு மட்டும் நாங்கள் எப்படி சார் ஒரு பாட்டு ஒரு 1 மணி நேரம்னாலும் படிப்போம் சார். படிச்சுட்டு வச்சுட்டு அப்புறம் அடுத்த நாள் கிளாஸில் திருப்பி பாடும்போது அது 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 நல்லா ஃபிக்ஸ் ஆகிடும் சார். அந்த மாதிரி ஃபிக்ஸ் ஆகும்போது மறுபடியும் நம்ம எக்ஸாம் முதல் நாள் அது ரிவிஷன் கொடுத்துருவீங்க கண்டிப்பாக. அதனால நம்ம எக்ஸாமுக்கும் அது எனக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாகிற மாதிரி இருந்துச்சு சார். மறக்காமல் இருக்குது சார். அதனால் வெரி குட். இப்போது நம்ம தான் ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா டெய்லி டெஸ்ட்டு. இப்போ பல இடத்துல பார்த்தீங்கன்னா வீக்லி டெஸ்ட் வைப்பாங்க. இல்லை ஒரு போர்ஷன் முடிச்சுட்டு அந்த போர்ஷன் முடித்த பிறகு தான் டெஸ்ட் வைப்பாங்க. அப்படிலாம் இருந்துச்சு. நான் தான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன்னா, இன்றைக்கி நடத்தினா நாளைக்கு டெஸ்ட்டு அப்படின்னு டெய்லி டெஸ்ட்டு கான்செப்டை கொண்டு வந்தேன். ஸோ டெய்லி வந்தோடனே அந்த டெஸ்ட்டு எழுதுறது அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி இருக்குது? டெஸ்ட் எடுத்து இப்போ ஸ்கூல்லனா இன்றைக்கி நடத்துவாங்க, திங்கக்கிழமை நடத்தா வெள்ளிக்கிழமை டெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. நம்ம வெள்ளிக்கிழமை தான் போய் படிப்போம். அன்றைக்கி என்ன நடத்துனாங்கன்னே மறந்து போயிடும். அது படிக்கிறதே ஃபஸ்ட்டு கஷ்டமாக இருக்கும். ஆனால் இங்கே வந்து டெய்லிக்கு நான் டெஸ்ட் வைக்கனால ஃபஸ்ட்டு வந்து பண்ணி டெய்லிக்கும் டெஸ்ட்டாக இல்லைனா டெஸ்ட் ஹவர்னு ஒரு ஹவர் வச்சு தான் இது வரைக்கும் நாங்கள் படிச்சுட்டு வந்ததுனா டெஸ்ட் ஹவர்னு ஒரு ஹவர் இருக்கும். அதில் தான் டெஸ்ட் எழுதணும். டெய்லிக்கும் டெஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு ஒரு மாதிரி தான் இது சார் இருந்துச்சு. ஆனால் வந்து
இப்போ வந்து இன்றைக்கி நான் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணப்போ 9th தமிழ் நடத்துனீங்க சார். நடத்திட்டு ஒரு ஒரு 4 பக்கம் தான் நான் வந்து லேட்டாக தான் வந்து சேர்ந்தேன். ஒரு 4 பக்கம் தான் வந்து நடத்தியிருப்பாங்க. அது அடுத்த நாள் டெஸ்ட் வச்சுங்க சார். அப்போ நான் என்ன படித்தேன்னா, அதை யார் நடத்துனா, யார் எழுதுனா, சும்மா மேலோட்டமாக ஸ்கூலில் படிக்கிற மாதிரி வந்து எழுதி பார்த்தேன். ஆனால் எங்கள் கொஸ்டின் வந்து பார்த்தா தெரிஞ்சிச்சு, வரி 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 வரிவையாக இருந்துச்சு. எல்லாரும் படிச்சுட்டே இருந்தாங்க. ரொம்ப எக்ஸாமுக்கு முதல் நாள் படிக்கிற மாதிரி ஒவ்வொரு நாளும் படிச்சிருந்தாங்களா பார்த்து வந்து இன்றைக்கி நாளைக்கு என்ன எக்ஸாம் ஏன் இப்படி உட்காந்து படிக்கிறாங்கன்னு நினச்சிருந்தேன் சார். அப்புறம் வந்து அந்த கொஸ்டினை பார்த்தா தெரிஞ்சுது. எனக்கு ஒரு 10 கொஸ்டினாக அந்த கொஸ்டின்லேயே எனக்கு தெரிஞ்சிருந்துச்சு. அப்புறம் தான் நம்மளை படிக்க வைக்கிறதுக்காக அந்த கொஸ்டின் இப்படி இருக்குது. அப்போ வந்து ஒவ்வொரு நாளும் எனக்கு எக்ஸாம், நாளைக்கு எனக்கு எக்ஸாம் அப்படிங்கிற எண்ணத்தோடு நான் படிக்கிறதுக்கு அந்த எக்ஸாம் அன்னைக்கு யூஸ் ஆகிற மாதிரி எனக்கு அந்த டெஸ்ட் யூஸ் ஆனது சார். ஒவ்வொரு நாள் நைட்டுமே எனக்கு நாளைக்கு எக்ஸாம் ஒரு ப்ரெஷர் எனக்கு எப்பயுமே இருந்துக்கிட்டே இருக்கும் சார். அதனால் படிக்க முடியும் சார். நீங்கள் இப்போ நீங்கள் எப்படி யூஸ் பண்ணீங்க டெய்லி டெஸ்ட்டு கான்செப்ட்லாம்? உண்மையில் நீங்கள் இதை வேறு எங்கேயா பார்த்துருக்கீங்களா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? டெய்லி டெஸ்ட்டு கஷ்டம் இல்லை? டெய்லி கொஸ்டின் எடுத்து வச்சு அதை ரெடி பண்ணி அது ஒரு 1000 1500 பேர் கொடுத்து ரொம்ப டஃப்பான வேலை அது. அதுக்கு ஒரு பெரிய டீமே ஒர்க் பண்ணுறாங்க. அது ஏன்னா அப்படி எழுதுனா தானே உங்களுக்கு ப்ராக்டிஸ் வரும். ஆமாம் சார், எழுதுனா தான் சார் ப்ராக்டிஸ் வரும். நாங்கள் காலேஜெல்லாம் பொறுத்தவரைலாம் அந்தளவுக்குலாம் டெஸ்ட்லாம் இருக்காது. இங்கே தினையிலும் டெஸ்ட் இருக்கும். அது வந்து அன்றைக்கி வந்து அதை படித்து முடிச்சிடணும் அப்படின்னு அது ஒரு கட்டாயத்தை வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் சார். அதுவே வந்து டெஸ்ட்டு வைக்கலைன்னா அந்த கட்டாயம் இருக்காது. அதனால நம்ம வந்து படிக்க மாட்டோம். படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாகவே போயிட்டே இருந்தாலும் நமக்குன்னு ஒரு அலட்சியம் இருக்கும் சார். எனக்கெல்லாம் இருக்கும் கொஞ்சம் அலட்சியம் இருக்கும். அப்போ டெஸ்ட்டு நாளைக்கு வந்து இதுலேருந்து இதுவரையும் நம்ம வந்து எழுதணும், இதை வந்து டெஸ்ட்டு வச்சுருவாங்க நாளைக்கு அப்படிங்கும்போது அதை வந்து படித்து தானே ஆகணும். அப்படிங்கிறதுனால அதை வந்து படிச்சிருவோம் சார். அப்படி பயன்படுத்து. ஆமாம் சார். வெரி குட். சொல்லுங்கள், நிறைவாக உங்களை மாரி நல்ல கவர்மெண்ட் ஜாபுக்கு போக நினைக்கிற டிகிரி ஹோல்டர்ஸ்க்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இப்போது டிகிரி படிக்கும் போதே வந்து எல்லாருமே வந்து என்ன பண்ணிடலாம்னா, ஒரு இன்ஸ்டியூட்டில் சேர்ந்துடலாம், இல்லை அவங்களே கூட தனியாகவே படிக்க ஆரம்பிச்சிடலாம் சார். ஏன்னா எப்படியா இருந்தாலும் டிகிரி அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து ஒரு வேலையை வந்து கொடுக்க போகிறது கிடையாது. நம்ம படித்து வச்சுக்கலாம். அது வந்து அதுக்கு வந்து ஒரு குவாலிஃபிகேஷன் தான் அதை பொறுத்தவரையிலும். அது இப்போ வந்து நம்ம ஒரு இன்ஸ்டியூட்டில் படித்தோம் அப்படின்னா நமக்கு வந்து எல்லா கைடன்ஸுமே சீக்கிரம் கிடச்சிரும். எல்லாமே எது படிக்கணும் அப்படின்னு நம்ம வந்து ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். நம்ம தனியாக படித்தோன்னா எது படிக்கிறோம், என்ன படிக்கிறோன்னே தெரியாது. அதனால் டிகிரி படிக்கிறதுலேருந்தே நம்ம வந்து ஒரு இன்ஸ்டியூட்டில் வந்து சேர்ந்துக்கிட்டு நம்ம படிக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா வந்து அதை டிகிரி முடிச்சு இன்னும் ஒரு வருஷம் மட்டும் எக்ஸ்ட்ரா படிச்சுட்டு நம்ம ஒரு வேலைக்கு வந்து போய் செட்டில் ஆகிடலாம். நம்மளை நம்ம பார்த்துக்கலாம் சார். வெரி குட். நீங்கள் டிகிரி படிக்கும் போதே டிகிரினா இப்போ வந்து ஆஃப் டே தான் டிகிரி கிளாஸ் இருக்கும். அதனால் ஆஃப் டே நம்ம வந்துருச்சா, ஆஃப் டே வந்து இன்ஸ்டியூட் வந்து படிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால், சனி ஞாயிறு நம்ம இன்ஸ்டியூட் வந்து படிச்சிட்டோம்னு சொன்னால் ஒரு 21 வயசுலேயே கண்டிப்பாக வந்து 20 வயசுல கூட சில பேர் வேலை வாங்குறாங்க சார். வாங்கிட்டு நம்ம வீட்டுக்கு நிறையா சமாளித்து கொடுக்க முடியும் சார். நம்மளால் முடியும். நம்ம வீட்டில் நம்ம மேலே நிறைய நம்பிக்கை வரும் சார். அதான் சார் நம்ம வீட்டுக்கு செஞ்சு கொடுக்க முடிஞ்ச ஒரு விஷயம் இது மாதிரி தானே சார். நம்ம 22 வயசில் 24 வயசில் கவர்மெண்ட் ஜாப் போகிறீங்க. அதுவும் ஒரு வேலைக்கு 2-3 வேலைகள் அப்படின்னு வச்சுருக்கீங்க. 2 பேருமே இப்போ குரூப் 2 இன்டர்வியூ போஸ்ட்டில் ப்ரிலிம்ஸும் பாஸ் பண்ணி இப்போ மெயின்ஸும் எழுதிருக்கீங்க 2 பேரும். ஸோ வெரி குட். குரூப் 2 இன்டர்வியூ போஸ்ட்லேயும் மெயின்ஸு தேர்வில் வெற்றி அடைஞ்சு இன்னும் குரூப் 2 இன்டர்வியூ போஸ்டிங்லேயும் ஜாயின் பண்ண வாழ்த்துக்கள். இப்போ சண்டே ஜாயின் பண்ணணும் அப்படி தானே? ஸோ 2 டேஸில் ஜாயின் பண்ண போகிறீங்க. ஜாயின் பண்ணி இந்த எஸ்ஐ ஃபிங்கர் பிரிண்ட்டு பணியையும் திறம்பட செஞ்சு அதுக்கப்புறம் திருப்பி மேலேயும் பயணித்து இன்னும் நல்ல உச்சக்கட்ட பதவி வரைக்கும் நீங்கள் போகிறதுக்கு வாழ்த்துக்கள். சின்ன வயசு தான், அதனால் தொடர்ந்து உழைக்கணும். உழைச்சிங்கன்னா கண்டிப்பாக மேலே போவீங்க. வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷம். பாராட்டு விழாவில் மீண்டும் மீட் பண்ணுவோம். சரியா? தேங்க்யூ.